கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே ஓட்டுநர் கண் அயர்ந்ததால் தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் லேனை தாண்டி வலதுபுறமாக சென்ற சரக்கு வாகனம் எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்போம். அருண், வணக்கம். இந்த விபத்தானது எப்படி நடந்தது? யார் யாருக்கெல்லாம் இதில் பாதிப்பு ஏற்பட்டது? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்து உள்ள கண்ணந்தள்ளி பகுதியில் பொலிரோ பிக்கப்பும் வாகனமும் அரசு பேருந்தும் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பெங்களூர் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை 77 தற்பொழுது 2 வழி சாலையாக செயல்பட்டு வருகிறது. இந்த சாலையில் பெங்களூரிலிருந்து திருவண்ணாமலை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் செல்லக்கூடிய பிரதான சாலையும், அதே போல திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், நெய்வேலி, கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய வாகனங்கள் நாள்தோறும் சென்று கொண்டிருக்கிறது. அவ்வாறு செல்லக்கூடிய வாகனங்கள் ஒன்றை ஒன்று முந்த முயற்சி செய்யும் பொழுது பல்வேறு விபத்துகள் ஏற்படுகிறது. கடந்த 27/4/25 அன்று மாலை மத்தூர் பகுதியில் இருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய அரசு நகர பேருந்து 35 மாது என்ற ஓட்டுநர் TN 29 22 55 என்ற பதிவெண் கொண்ட அந்த அரசு பேருந்தை இயக்கியுள்ளார். அப்பொழுது எதிரே வந்த கிருஷ்ணகிரியில் இருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய சென்று கொண்டிருந்த TN 24 AL 4641 பதிவெண் கொண்ட பொலிரோ பிக்கப் வாகனத்தை கவியரசு என்ற நபர் ஓட்டி வந்தார். அப்பொழுது அரசு பேருந்தும் இந்த பொலிரோ வாகனம் மோதி விபத்து ஏற்படுகிறது. இந்த விபத்தில் பொலிரோ வாகனத்தை ஓட்டி வந்த கவியரசு மூக்கில் காயம் ஏற்பட்டு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து இது தொடர்பாக மத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் மிக போக்குவரத்து அதிகமாக பயன்படக்கூடிய இந்த சாலையில் 2 வழி சாலையாக இருந்து வருகிறது. இதை 4 வழி சாலையாக மேம்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நன்றி அருண், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.